உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமான பற்களாக மாற்றியிருக்கிறேன். நீ தீட்டப்பட்டிருக்கிறாய், நீ அனுபவப்பட்டிருக்கிறாய், நீ நெருக்கப்பட்டிருக்கிறாய், நிந்திக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, துக்கம் என்ன, துயரம் என்ன, வேதனை என்ன, கஷ்டம் என்ன, நிந்தை என்ன, அவமானம் என்ன, எல்லாவற்றையும் அனுபவித்து நீ நிற்கிறாய். நீ புடமிட்ட பிற்பாடு நீ பொன்னாய் விளங்குவாய். இதோ உன் புடமிடுதல் முடிந்தது, உன் புடமிடுதல் முடிந்தது, உன் பிழியப்பட்ட வாழ்க்கை முடிந்தது, உன் நெருக்கப்பட்ட வாழ்க்கை முடிந்தது. இந்த புதிய நாளிலே நீ பொன்னாக விளங்கும்படியாக, நீ உயர்ந்திருக்கும்படியாக, நீ பெருகும்படியாக, நீ செழித்திருக்கும்படியாக, ஆவிக்குரிய ஜீவித்திலே வளரும்படியாக உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவேன். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருகிறது, நீ விரும்பின காரியங்கள் கைகூடி வருகிறது. சகலத்தையும் புதிதாக்குற ஒரு வல்லமை, சகலத்தையும் புதிதாக்குற ஒரு வல்லமை. நீ பயப்படாதே, நீ துணிந்து நில். நீ பயப்படாதே, நீ துணிந்து நில். கர்த்தர் உனக்கு சகாயர். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கு பயப்படுவது கண்ணீர் வர வைக்கும். கர்த்தரை நம்பு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் உன்னை தலைநிமிர பண்ணுவார். இதுவரை நடத்தின எபினேஸ்வர் அவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவார். நிந்திக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல உன்னை தலைநிமிர பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த 10வது மாதத்திலே, இந்த 10வது மாதத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது, உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது. உன் பலவீன நாட்கள் முடிந்தது, உன் நெருக்கத்தின் நாட்கள் முடிந்தது. உன் ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி உன் தேவன் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் நடுவில் வாசம் பண்ணும்படியாக தீங்கு அணுகாமல் அவருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனை அணுகாமல் அவர் வல்லமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நெருக்கம் அணுகாமல் அவருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிற குடும்பம், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையை சேவிப்போம் என்ற வசனத்தின்படி அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மேக ஸ்தம்பம் உங்கள் குடும்பத்தின் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகால வேளையிலே மன்னாவை வரவைத்த கர்த்தர் உன் குடும்பத்தில் மன்னா பொழிய போகிறது. உன் குடும்பத்தில் பரலோகத்தினுடைய வாசனை வீச போகிறது. பரலோகத்தினுடைய அந்த மன்னா போதும் குடும்பத்தில் விழப்போகிறது. இதுவரை இந்த மன்னாவை நீ பார்க்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் நீ மன்னாவை பார்க்க போகிறாய், உயர்வை பார்க்க போகிறாய், மேன்மையை பார்க்க போகிறாய், அற்புதங்களை பார்க்க போகிறார். உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான அடைக்கலமான வார்த்தையை கொடுத்து கர்த்தர் இதுவரை நடத்தினவர். அவர் கேடகமாக, அவர் பெலனாக, அவர் கோட்டையாக, அவர் துருகமாக, அவர் சுகத்தின் வல்லமையை கொடுக்கிற தெய்வமாக உன்மேல் இறங்கி இருக்கிறார், உன்மேல் இறங்கி இருக்கிறார். சகலத்தை புதிதாக்குவார். பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்துக்கொள். பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்துக்கொள். மகதஷி காலா தூணா மாதரபா, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். பக்கதுஷக்கர கதோட பலக்கரலரபா, உன் கட்டப்பட்ட வாழ்க்கை கட்ட அவிழ்க்கப்படுகிறது. உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசி உதற விட்டு எழுந்துரு. நீ விலையின்றி விற்கப்பட்டிருக்கிறாய், நீ பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறாய். எந்த அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது கிடையாது. அவரே உனக்கு பெலனும் கோட்டையுமாய் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா இருக்கிறார். இதோ ஒரு சுகவாழ்வு துளித்து விட்டது. உன் சுகத்தின் வல்லமை உன் சரீரத்தில் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வாய் என்ற வசனத்தின்படி, ஆயுஷ் நாட்களை பெருகப்படும் என்ற வசனத்தின்படி உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் அது மாறுகிற ஒரு மாதம். உறுப்புகள் புதிதாக்கப்படுகிற ஒரு மாதம். சரீரத்தில் அவயங்கள் பழுதானால் அந்த அவயங்களை புதிய அவயமாக மாற்றுகிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் சரீரத்திலே எந்த காரியம் புதிதாக்கப்படாமல் இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனையும், அது அத்தனையும் உன் குடும்பத்திலே புதிதாக்கப்பட போகிறது. உன் எண்ணங்கள், உன் பார்வைகள், உன் பேச்சுக்கள் புதியன இருக்க கடவுள். கடந்தது நினைத்து கலங்காதை, நடந்ததை மறந்துவிடு. நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்றவர் சொல்கிறார்.
உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், சகலத்தை உனக்கு நான் புதிதாக்குவேன். மகதுஷபுலி கபோதுரி கதன மலக்கரா கிரகம் மோகுல திசப்பா. சத்துருக்களை தேடிய நீ காணாதிருப்பாய், சத்துருக்களை தேடிய நீ காணாதிருப்பாய். இதோ இந்த மாதத்திலே சத்துருக்கள் எல்லாம் உன் சார்பாக வருவார்கள். உனக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும், உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணின அத்தனை பேரும் உன் சார்பாக வரும்படியாக எல்லா காலத்தையும் சமயத்தை மாற்றின கர்த்தர் உன் குடும்பத்துக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார். ரப்போல கத்து மதுசதுடு மக்கதராமா ரிமீலி கதுன மதரபா. ஒரு புதிய காரியம் உன் குடும்பத்தில், உன் பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம், உன் கணவர் வாழ்க்கையில், உன் மனைவி வாழ்க்கையில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அவர் தொழில் விட்டு எலும்பு பண்ண வைக்க போறார். துளிவிட போகிறது. ஒரு புதிய காரியம் ஆரம்பமாகிறது, ஒரு புதிய கிருபை ஆரம்பமாகிறது, ஒரு புதிய வல்லமை ஆரம்பமாகிறது. இது இந்த 10வது மாதத்தில் உன் கண்ணு பார்க்காத காரியத்தை பார்க்க போகிறது. இந்த 10வது மாதத்தில் உன் காது கேட்காத காரியத்தை கேட்க போகுது. அற்புதமான காரியங்களை கேட்க போகிற. நீ விலையின்றி விற்கப்பட்டாய், பணமின்றி விற்கப்பட்டாய். உன் அடிமை வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கையாக மாறுகிறது. உன் நெருக்கத்தின் வாழ்க்கை பெருக்கத்தின் வாழ்க்கையாக மாறுகிறது. உன் துக்கத்தின் வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கையாக மாறுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இதோ கடந்த நாட்களை எத்தனையோ மனிதர்களை நோக்கி பார்த்து நீ வெட்கப்பட்டிருக்கிறாய். இதோ இந்த மாதத்திலே நீ அவரை மாத்திரம் நோக்கிப்பார், அவரை மாத்திரம் நோக்கிப்பார். அவர் அடைக்கப்பட்ட காரியங்களை திறந்து விடுகிறார். அவர் அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து விடுகிறார். எந்த வழி அடைக்கப்பட்டதோ அந்த வழியை அவர் திறந்து விடுகிறார். ஒரு வழி அடைபட்டால் கர்த்தர் சொல்றார், இந்த நாட்களிலே உனக்கு 7 வழிகளை நான் திறந்து விட போறேன். இந்த 10வது மாதத்திலே உனக்கு வரக்கூடிய காரியங்கள், உனக்கு வரக்கூடிய நன்மைகள், வரக்கூடிய அற்புதங்கள், வரக்கூடிய கிருபைகள், வரக்கூடிய மேன்மைகள், வரக்கூடிய பாதுகாப்பு, வரக்கூடிய அடைக்கலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே உனக்கு 7 வழியாக திறந்து விடும்படியான ஒரு மகிமையை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிறார். ரக்கலா தூசபா ரிமக்கா தூர போக்கதாரா லீத்தினி மாதன ஹப்பர ஹம்முர ஹந்தினி மாலா ரபா ரப்புல கத்துன மாலா தரி காலாராது. உன் சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவதை நீ பார்க்க போகிறாய். உனக்கு எதிராக எழும்பினவர்கள் நீ பார்க்காமல் இருக்க போகிறாய். சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது. இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கிறது. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். வாக்குத்தத்தத்தை நம்பினார், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசம் அது உனக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது, அதிசயங்களை கொண்டு வருகிறது. எதிர்பார்த்து கொண்டிரு, நம்பிக்கையோட எதிர்பார்த்து கொண்டிரு, விசுவாசத்தோட. உனக்கு அநேக வழிகள் திறக்கப்படுகிறது. இது நீ ஒரே ஒரு வழியை பார்த்து கொண்டே இருந்தாய். கர்த்தர் சொல்றார், உனக்கு பல வழிகள் திறக்கப்படுகிறது. பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுகிறது. நீ நிற்பதும் நீ நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அநாதி சினைத்தலை சினைத்து காரியத்தில் மூடி இருக்கிறார். எல்லாம் ஆயில திறந்து வலது கை உயர்த்தி நான் சொல்வதை சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர பண்ண வைக்கிறவரே, இந்த 10வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற என்னையும் என் குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன். நடக்க சொல்லி தாங்க. நீங்கள் எனக்கு ஆலோசனை கர்த்தர். இந்த மாதத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. எங்களையும் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் எங்கள் பிள்ளைய மேலேயும் உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேல் கடந்து வரட்டும். இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு மீட்பு, இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு அடைக்கலம், இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் போகும்போது வரும்போதும் நாங்கள் கீழே விழாத அளவுக்கு எங்கள் பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. தேவ சமூகம் எங்கள் முன்னாலே கடந்து போவதாக. நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக. நாங்கள் செய்வது எல்லாம் வாய்ப்பதாக. நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கித்தாங்க. தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்ற வசனத்தின்படி, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் பிரச்சனை ஏன்ட்ட கொடுத்துரு என்ற வசனத்தின்படி, தகப்பனே, இந்த மாதத்திலே எங்களுக்குண்டான எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி, எங்களுக்குண்டான பிரச்சனைகளை முறியடித்து ஜெயத்தை கொடுத்து நீங்கள் எங்களை கரம்பிடித்து நடத்த போகிறதுக்கு நன்றி. தகப்பனே, நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர், நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர்.
மந்தை பெறுவது போல எங்களை பெருக பண்ணுங்க. ஜெபத்திலும் துதியிலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை தேடுகிறதிலும் எங்களுக்கு மேன்மையை தாங்க, உயர்வை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல கிருபையை தாங்க, தேவ சமானத்தை தாங்க. தகப்பனே, நீரே எங்களுக்கு வழி, நீரே எங்களுக்கு சத்தியம், நீரே எங்களுக்கு அடைக்கலம். இந்த 10வது மாதத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கரம் பிடித்து நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த 10வது மாதத்திலே உங்களுக்கு எதிர்ப்புகள் கிடையாது, எதிராளிகள் கிடையாது, சத்துருக்கள் தூண்டுதல் கிடையாது, பிசாசுடைய கிரியைகள் சூழ்ச்சிகள் கிடையாது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேலியடித்து அக்கினி மதிலாக அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் அப்படின்னா ஆமென் சொல்லணும். சரிங்களா? இந்த வார்த்தையின்படி எனக்கு நடப்பதாக. அப்போ கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்க என்று சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அப்போ பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கரம் பிடித்து நடத்துவார் அப்படின்னு உங்கள் காதில் வார்த்தை வரும்போது ஆமென் அப்படி நீங்கள் சத்தமாக சொல்லும்போது அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அமைதியாக உம்முன்றிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அலட்சியம் பண்ணுறதா அர்த்தம். அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்கள் காதிலே வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடையாது, அந்த இடத்துல இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஆமென் அப்படின்னா போதும், அது அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக என்ன நீங்கள் கடந்தது நினைத்து கலங்க வேண்டாம், புதியதை எதிர்பார்த்து கொண்டு இருங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது, தீங்கிய காண மாட்டீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது, நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள், நீங்கள் வெளிச்சம் கொடுப்பீர்கள், நீங்கள் ஜாதிகளை சொந்தமாப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளின் சமானத்தை உங்கள் கண்ணு பார்க்க போகுது. நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமில் உயர்ந்திருப்பீங்க. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்கும். சுக வாழ்வு துளித்து விட்டது. இனி விளைவின நாட்களை பார்க்க மாட்டீர்கள். உன் சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தை நீ பார்க்க மாட்டாய். உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணவர் உங்கூட இருக்கிறார். திரும்ப வாழ வைதை நீ பெற்றுக்கொள்வாய். உன் தலை முதல் கால் முதல் இருக்கிற எல்லா உறுப்புகளும் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அறியாத காரியங்கள் உனக்கு நடக்கப் போகிறது. எட்டாத காரியம் உனக்கு நடக்கப் போகிறது. கர்த்தர் திரும்ப வாழ வைத்து கூட்டி கொடுத்து உன் அநேகர் கண்களுக்கு முன்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் வர்த்திக்க பண்ணி மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ண வைக்க போறார். ஆமென். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. சாதாரணமாக ஒரு ஒரு நடிகர் ஒரு தலையை காட்டிட்டாருன்னா கையை தட்டி உசுன்னு விசில் அடித்து என்ன பண்ணுறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு காதில் விழுகுதுன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆமென் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற, ஆமென் சொல்ல மாட்டேற, அப்புறம் நான் எப்படி உனக்கு கொடுக்கறது? அதை வரவேற்கணும். அல்லேலூயா. உன்னத வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கியிருக்கிறேன். வாதையும் கூட தணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு வராது. நான் இந்த மாதத்தில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்ம கர்த்தருக்கு ரொம்ப மகிமை செலுத்தணும். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தது. கர்த்தர் நம்மளை அந்த 9 மாதமாக கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்திருக்கிறாரு. இந்த 10வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய வேலைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பலவீன போராட்டங்கள் வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். எல்லா புகழும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கணமும் என் இயேசு ஒருவருக்கே, இயேசு மகாராஜாவுக்கே. அவரை நான் கனப்படுத்துகிறேன், அவரை நான் உயர்த்துகிறேன், அவரை நான் போற்றுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா.